விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. முருகா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போன காலையில் அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துறேன்னு சொன்னேன். அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டேன். இப்போ என்னைய பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டியே. இது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் வரக்கூடாதுன்னு தானே உன்னை தானே நான் கும்பிட்டேன். என்னை எப்படி சொங்கணும் அடிச்சிட்டியே. நான் எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன்? என்னால் முடியலை. சித்தி, அம்மா ஏன் அழுதுட்டே இருக்க? ஹாஸ்பிட்டல் தானே போயிட்டு வரேன்னு போச்சு. என்னாச்சு? எனக்கும் ஒன்றும் புரியல எதுக்கு அழுகுறான்னு. ஒருவேளை ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சோ? அதுக்கு அவளை ஃபீல் பண்ண மாட்டாளே. அவளோட டாக்டர் லைஃப்ல பார்க்காத ஃபெயிலா? ஸோ ஒன்றுமே புரியலையே. சரி, நீ போய் அவளை சமாதானப்படுத்த. பயமா இருக்கு சித்தி, அம்மா அப்படி அழுது நான் பார்த்ததில்ல. ஒன்றும் இருக்காது, நீ போய் பேசு. அவளை நீ மட்டும்தான் சமாதானப்படுத்த முடியும். போ. சரி சித்தி. என்னாச்சு இவளுக்கு? அம்மா குட்டி குட்டி, உனக்கு என்னாச்சு? ஏன் அழுகுற? குட்டி அம்மா கிட்ட வா. அபி, என்னாச்சு அபி? அம்மா உனக்கு என்னாச்சுமா? ஏன் அழுகுற? குட்டி இங்க பாரு. அம்மா அம்மா உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் குட்டி. எந்த சூழ்நிலையிலையும் சரி, நீ நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. ஒன்று ஒருத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்துட்ட அம்மானால இருக்கவே முடியாது. நீதான் என் உலகம், நீதான் என் உயிர். என்னோட மூச்சு காத்து கூட நீதான். உன்னை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா லைஃப்ல தான் இக்னோர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் அம்மா எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணிட்டேன். இந்த வாழ்க்கையை உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்க குட்டி. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஒண்ணுமே புரியல. இந்த வயசுல நமக்கு விவரமும் பத்தல. அப்பா ஏதோ சொன்னாரு. ஆனா இவ இப்ப இப்படிலாம் ஃபீல் பண்றதை பார்க்கும்போது நிஜமாவே அவ லைஃப்ல மோசமான விஷயம் ஏதாவது நடந்திருக்குமா? ஆனா தினம் தினம் அம்பி அழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலல்ல. மாமா கூட தானே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அங்கே ஏதாவது நடந்திருக்குமா? ஒண்ணுமே புரியல. இப்ப யாரு என்னமா சொன்னா? யாரும் எதுவும் சொல்லல குட்டி. ஆனா அம்மாக்கு ரொம்ப பயம். உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஈஸியா உன்னை எந்த இடத்துலயும் அம்மா விட்டு கொடுத்துடவே மாட்டேன். இங்க பாரு குட்டி, அம்மாவுக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உனக்கும் நான் முக்கியமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ அம்மாவை வெறுத்துடக்கூடாது. உன் லைஃப்க்கு எது தேவையோ அதை தான் அம்மா பண்ற. உனக்கு தேவையில்லாத விஷயத்த அம்மா எப்போதுமே இக்னோர் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் அம்மா வளர்த்துட்டு இருக்கேன். என் உலகண்டா நீ செல்லும். இப்போ வரைக்கும் அப்படிதானே அப்படி இருக்கு. அப்புறம் என்ன? உனக்கு பிடிச்சது மாதிரி தானே நான் எல்லாத்தையும் பண்றேன். இது வரைக்கும் நீ என்ன சொல்றியோ அதை தானே நான் கேட்பேன். என்னைக்காவது உன் பேச்சை நான் மீறி இருக்கேனா? தெரியும் குட்டி, உன்னை இவ்வளோ நேரம் நான் இந்தியா கொண்டு வராம இருந்ததுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. ஆனா இங்க வந்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட எனக்கு பயமா இருக்கு. இப்பவும் சொல்றேன், நீ அம்மாவை எந்த சூழ்நிலையிலையும் ஏமாத்த கூடாது. நான் வாழ்றதே உனக்காக தான். உங்ககிட்ட அதை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இப்பதான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன். அம்மாவை ஏமாத்தணும்னு எந்த விஷயத்தையும் பண்ணிடாத குட்டி. ஏமாற்றத்தோட வழியே என்னால தாங்க முடியாது. அப்படின்னா மட்டும்தான் உன்னை நம்பினா எங்க இருந்தாலும் அனுப்புவேன். புரியுதா? நீ ஏன் என்னை வெறுத்து வேணான்னு சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சஹானா. அம்மா ஏன் இப்படி அழுகிறான்னு உனக்கு புரியாது. புரியுற வயசு இது இல்லை. ஆனா நான் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பின்னாடியும் ரொம்ப பயங்கரமான வேதனை இருக்கு. அது உனக்கு அம்மா கொடுக்க விரும்பல. அது அம்மாவோடைய போகட்டும். நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் தான் அம்மா நினைக்கிறேன்.
எந்த சூழ்நிலையில நீ அம்மாவை ஏமாத்திட்டாத. ஏதாவது வழியை தாங்க முடியாது. ஏமாத்த மாட்டேன்ல. இந்த அன்புக்கு நான் உண்மையா இருப்பேன். இது எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறா? ஆனா குட்டி நம்ம கிட்ட அடிக்கிற விஷயம் சொல்லுவாள்ல, அன்னைக்கு கூட ஸ்கூல்ல ஒருத்த மேல மோதின அவர்கிட்ட நான் பேச போறேன்னு. இப்பவும் குட்டி அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காளா? ஒருவேளை பேசினா அது இவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். குட்டியே பதில் சொல்லி இவ்வளோ யோசிக்கிறா, அப்ப பேசுறாளா? ஏ தங்கம் சொல்லு, அம்மாவை ஏமாத்த மாட்டல்ல? அம்மாவுக்கு உண்மையா இருப்பல்ல? இல்லம்மா, குட்டி ஏமாத்த மாட்டேன். குட்டி உண்மையா தான் இருப்பேன். அபியோட குட்டி என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். அபியோட குட்டி குட் கேர்ள். லவ் யூமா. லவ் யூ டூமா. நான் விட்டுட்டேன். தப்புதான், நான் விட்டுட்டேன். சத்யா, அப்பா, அப்பா. சத்யா, என்னடா இது? சத்யா, என்னடா இது? டேய், நீ நீ இப்படி இருந்து பல வருஷம் ஆச்சுடா. என்ன இப்படி இருக்க? இல்லப்பா, நான் விட்டுட்டேன்ப்பா. நான் விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டப்பா. முடியலப்பா, முடியல. சரி சரி, நீ அழுகாத. நீ அழுகாதடா. நான் அப்போதே வந்திருப்பேன். ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நான் உள்ளே வந்து நல்லா இருக்காதுன்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ளே போர்டு மெம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துருச்சு. அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். வந்து பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். சரி, நீ அழுகாதடா. நான் என்னதான் தைரியமா எவ்வளோ திமிரா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல என்னால முடியலப்பா. முடியல. என்னால வச்சுட்டாப்பா. என்னால வச்சுட்டா. சந்தோஷப்பட்டது அவளாலதான். இப்போ இப்படி உடஞ்சிருக்கிறது அவளாலதான். எல்லாத்துக்கும் காரணம் அவதான்ப்பா. பாரு சத்யா, நீ எல்லார்கிட்ட எவ்வளவு திமிரா எவ்வளவு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருப்ப. நீ இப்படி உடஞ்சு அழுகிறத ஒரு பெத்தவனா இருந்து என்னால பார்க்க முடியலடா. எவ்வளவு திமிர்த்தனமா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும்லப்பா. அவன் என்ன ஜடமா சொல்லுங்க? இல்ல என்ன பார்த்தா ஜடம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நான் பிசுறு கூட அவகிட்ட நகர்த்த கூடாதுன்னு நினைச்சப்பா. என்ன சுக்குனூரா உடச்சிட்டு போயிட்டாப்பா. என்னால முடியல. ஒரு வார்த்தையை அழுத்த திருத்தமா சொன்னப்பா. அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே புரியலப்பா. நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றப்பா. நான் என்ன துரோகம் பண்ணேன்னு எனக்கு தெரியலப்பா. என்ன 14 வருஷமா விட்டுட்டு போயிட்டு இப்ப என் முன்னாடி வந்து எவ்வளவு கோபக்காரியா நிக்கிறாப்பா. மொத்த வெறுப்பே என்கிட்ட காட்டுறாப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணேன்னே தெரியலப்பா. இதை யோசிச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. முடியலப்பா. இங்க பாரு சத்யன், ஒரு அப்பாவா இருந்து உன்னோட ஃபீலிங்ஸ் அப்பானால புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆறுதல், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நீ அமைதியாரு. இது வரைக்கும் அவ எங்க இருந்தானே உனக்கு தெரியல. இப்போ உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கா. இது நாள் வரைக்கும் அவளை மாத்தணும்னு நீ நினைச்சியா? முடியலல்ல. நினைச்சிருப்ப. அவ உன்னை விட்டுட்டு போன 5 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அந்த 5 வருஷம் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைனா நீ இப்போ உயிரோடு இருந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிதான் நீ இருக்க. இப்போ அவன் கூட தான் இருக்கா. என்ன, அவன் மனசை கண்டிப்பா நம்ம மாத்தலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம மாத்திரலாம். அந்த துரோகன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாதபடி எல்லாத்தையும் நம்ம மாத்தலாம். நீ கவலைப்படாத. இல்லப்பா, அவ மாறவே வேணாம். அவன் என்னை பார்த்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னாப்பா. அந்த வார்த்தைக்கு மட்டும் எனக்கு அர்த்தம் தெரியணும். அதை மட்டும் நான் அவகிட்ட கேட்டுட்டா போதும்பா. கண்டிப்பா கண்டிப்பா அவ பதில் சொல்லுவா. சொல்லணும், சொல்ல வைப்ப. விடுங்கப்பா. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில், உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இதுதான் காணும் கனவோ.
இல்லைப்பா நான் இல்லை. சரிப்பா, இப்போ வரைக்கும் இவங்க வந்திருக்கான்னு அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அது தெரியாதபடியே இருக்கட்டும். என்ன சூழ்நிலை அம்மா கிட்ட சொல்ல வேணாம். அதே மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல வேணாம்ப்பா. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயமும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற விஷயம் எதுவுமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு போக வேணாம். எனக்கு புரிஞ்சுதுப்பா. அதனால அப்பா எதுவுமே பண்ணலை. இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது, அது தெரியாதபடியே இருக்கட்டும். சரி, வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு மனசு சரியில்லைப்பா, நாங்கள் அப்போ வரைக்கும் போயிட்டு வரேன். சத்யா ப்ளீஸ் சத்யா, இன்னைக்கு ஒரு நாள் அப்பாக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீ குடிக்காம இரு ப்ளீஸ். நீ மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிக்கும் போது நீ உன்னை மறந்துடுறப்பா. நிறைய விஷயங்களை நீ ரொம்ப ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அது நீ குடிச்சதுக்கப்புறம் அப்பானால உணர முடியுது. ப்ளீஸ் இன்னைக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ். சரிப்பா. என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்க்கக்கூடாதா? பார்க்க கூடாதுன்னா யாரும் எதுவும் சொல்லல. இல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறீங்களா? அதான். இல்லை, செக்கப் போயிருந்த போது டாக்டர் சொன்னாங்கல்ல, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது குழந்தை, நல்லபடியாக பார்த்துக்கணும்னு. அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்கு. நான் தான் கரெக்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேனே, அப்புறம் என்ன? கரெக்டு தான். ஆனால் நீ ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கியா? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு சீக்கிரமாக குழந்தையே பிறக்காது. ஆனால் ஒரே 1 மந்த்தில் நம்மளுக்கு குழந்தை கிடச்சிருச்சு. அப்போ அந்த குழந்தைய இன்னும் பத்திரமா நம்ம பார்த்துக்கணும்ல. இது நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷம் இல்லை? உண்மைதான்ல. நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் இதே மாதிரி கிடைக்காதவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும். கண்டிப்பாக இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேங்க. பத்திரமா வச்சுக்கிறது இல்லை, கவனமாக இருக்கணும். என்ன, உன்னை கவனமாக நான் பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நீ நல்ல குழந்தைய பத்திரமா வச்சுருப்ப. இது நம்மளோட பொக்கிஷம். எந்த சூழ்நிலையும் நம்ம இழந்துடக்கூடாது. நான் எப்படி இழந்து போவேன்? கடவுளாக கொடுத்த பொக்கிஷம், அதுவும் சீக்கிரமாக கிடச்சிருச்சு. அதனால் இதோட வேல்யூ தெரியாமலாம் இதை நான் பெற்றுக்க மாட்டேன். இதை அனுபவித்து பெற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது நம்ம குழந்தை, நான் பத்திரமா பார்த்துப்பேன். அவங்களோட லைஃப்பில் நடந்த அதே இன்சிடென்ட் தான் எனக்கும் நடந்துச்சு. ஒரே மாசத்துல சீக்கிரமா நீ எனக்கு கிடைச்ச. ஆனா நீயும் இல்லாம போயிட்டல்ல. சில விஷயங்கள்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. ஒருவேளை அது கிடைச்சா நினைச்சு நிற்காது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே. நீயும் போயிட்ட. உனக்கு சொந்தமானவங்க என்னை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, அவங்களும் போயிட்டாங்க. எனக்குன்னு எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீ இருந்திருந்தனா கூட என் அப்பா அம்மா எனக்கு அடுத்தடுத்துன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது எதுவுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஒன்று காரணம் சொல்லி இருந்திருப்பேன். இன்னைக்கு நீயும் இல்லை. நீ உருவாக்குறதுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் என் கூட இல்லை. ஏன்னா அண்ணாதியாக விட்டுட்டு போயிட்டீங்க 2 பேருமே. லைஃப்பில் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா சுவாரஸ்யமே இருக்காது. உண்மைதான், சுவாரஸ்யம் இல்லாம தான் என் லைஃபே போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருந்திருக்கலாம். உனக்கு காரணமானவங்க தான் என் கூட அந்த கடவுள் விட்டு வைக்கணும்னு நினைக்கல, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் நீ என் கூட இருந்திருந்தனா கூட நான் மனசை தேத்தி இருந்திருப்பேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நீயும் என் கூட இல்லை. என்னை விட்டு போன. அவங்க ஆசைப்பட்டது மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு. ஆனா என்னை விட்டு போயிட்டல்ல நீ. முடியல என்னால. லைஃப்ல நடந்து எதையுமே மறக்க முடியல. அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துருச்சு. ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மனப்பக்குவம் வேணும், இல்லைனா லைஃப் மூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அக்செப்ட் பண்ணுறேன், வேற வழி இல்லைல்ல, பண்ணி தானே ஆகணும். பண்ணுறேன். செல்லம் இல்லாம போயிட்டே. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில்
ஏய் தற்குறி, நம்ம காலேஜுக்கு ஒழுங்கா போறோமோ இல்லையோ ஸ்கூலுக்கு கரெக்டா வந்துடுறா டைமுக்கு. அதான் மச்சி பாசம். பாசத்தை பத்திலாம் நீ பேசுற செவிலியா உன்னை அப்பிடுவேன் என்ன? ஏன்டா பண்ணிட்டு இருக்க? வா காலேஜுக்கு போலாம். டெய்லி போயாவது ஓட்ட மாட்டிட்டு திட்டு தானே வாங்கிட்டு இருக்கோம். அவனே ஓட்ட மாட்டேன் தானடா, அவனுக்கு என்ன புரிய போகுது? நீ பேசாம இரு, இன்னைக்கு சகானாவை பார்த்துட்டு தான் போறோம். டேய் இந்நேரத்துல எப்படா புள்ள வரும் ஸ்கூலுக்கு? ஆனா நீ இருக்க பாத்தியா, காலேஜே 10 மணிக்கா, நீ வந்து 7 மணிக்கே நின்று ஸ்கூலுக்கு என்ன? டேய் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்கடா, அதனால சீக்கிரமா வந்துருவா. நீ பேசாம இரு. போன் நம்பர் வாங்கி ஏதாவது கேட்டியா? டேய் ஃபோன் நம்பர்லாம் வாங்குற அளவுக்காடா இருக்கு? அது மட்டும் இல்லாம சின்ன பொண்ணுடா, உடனே அப்படிலாம் கேட்டா தராது. கொஞ்சம் நல்லா பழக விட்டு ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி இந்த ஸ்கூல்ல நித்தியா இருக்கா, போன் பண்ணிட்டா வரட்டுமா? நீ மூடு, நீ எதுவும் பண்ண தேவையில்ல. அதுனா இங்க என்ன காண்டாபிருகமா இருக்கு சொல்லு. கொஞ்சம் திரும்பி இது காண்டா மிருகமா இந்த மிருகம் தெரியும். நித்யா படிப்பவர்களுக்கும் எப்போதி என்ன இப்பெல்லாம் அடிக்கடி நான் ஸ்கூல்ல பார்க்குறேன், ஆனால் ஃபோன் பண்ணால் மட்டும் பிஸி பிஸின்னு வருது. அம்மியா கூட பேசிட்டு இருக்கா, பிஸின்னு வராம வேற என்ன வரும்? டீ மூடிடுறோம். இல்ல நாங்க ஒர்க் போறோம்ல, அங்க கொஞ்சம் எங்களுக்கு பிஸி. ஒர்க் போகிற இடத்துல பிஸியா? அதுக்காக ஃபோன் கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கா? இப்பெல்லாம் நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. ஆள் மாத்தினா அவாய்ட் பண்ணதான் செய்வோம். இது கூட அதுக்கு புரியல. பாத்தீங்கன்னா எதுக்கு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ மூடிட்டு நீ செருப்புலே வாங்குவ. இல்ல இவனோட அண்ணப்பையன் இருக்கான்ல, அவளுக்கு அடிக்கடி ஸ்டொமக் பெயின் வருது, அதனால வந்து வந்து பார்த்துட்டு போறோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய். நல்லா தான் இருக்கு, அவனுக்கு எங்க ஸ்டொமக் பெயின் இருக்கு? பரத் தானே? இப்ப ஆளுங்க டீச்சர்மா, அவனுக்கெல்லாம் வராது, அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வரும். ஏய் இல்ல ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி ஓகே, பிஸின்னு எனக்கு புரியுது. நாளைக்காவது ஃப்ரீயாக இருப்பியா? என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. நான் என்னோட ஃபியான்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். நீ பியான்சியாண்டா? நாளைக்கா ட்ரை பண்ணுறேன். என்ன சரி, இப்போ நான் கிளம்பணும். நான் கண்டிப்பாக நைட் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன், நைட் எனக்கு 10 மணிக்கே குட் நைட் சொல்லிட்டு போயிட்டேன் ஆன்லைனில் விட்டு. அப்புறம் என்ன 2 மணிக்கு ஒன் டைம் ஆன்லைன் வந்திருக்கு? சாவு சாவு சாவு. அது ஒன்றும் இல்லை, இவனுக்கு நைட்டில் லூஸ் மோஷன் ஆயிடுச்சா, அந்நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாடான்னு கூப்பிட்டான். அதனால தான் ஆன்லைன் வந்தில்ல, நான் வந்திருக்க மாட்டேன். இப்படி சும்மா சும்மா கேள்வி கேட்காத. சரி எனக்கு டைம் ஆகுது. சரி ஓகே, நானும் பார்க்குறேன். நாளைக்கு எப்படியாவது வந்துடு ப்ளீஸ். கண்டிப்பாக வந்துடுறேன். சரி நான் வரட்டுமா? சபா, இவளை நான் பிரேக்கப் பண்ணணும்டா. சும்மா நோயினு எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காடா. தாங்கள் அமைத்துக் கொண்டது, தாங்களாகவே முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். மூடிட்டு ரீசன் சொல்றா பிரேக்கப் பண்றதுக்கு. I don't care. அது டேய் சகானடா. சகானா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. எனக்காக ஏன் நீங்கள் வெயிட் பண்ணணும்? ஏய், ஃப்ராங்க் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்போ வா. இன்னைக்கு உனக்காக இவ்வளோ சீக்கிரமா நான் வந்திருக்கேன் பாத்தியா? ஃப்ராங்க்லாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் வந்து என்கிட்ட பேசி பழகினதுக்காக நீங்கள் வந்து டெய்லி என்னை வந்து பார்க்கணுன்னு ஏதாவது இருக்கா? இனிமேல் என்னை வந்து பார்க்காதீங்க ப்ளீஸ். சகானா என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. இனிமேல் நீங்கள் வந்து என்னை பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் வரேன். இதை சொல்லிட்டு போக தானே வந்தேன். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பரத் சொன்னான், அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். இனிமேல் எனக்காக நீங்கள் வந்து வெயிட்லாம் பண்ண வேணாம். நான் வரேன். சகானா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஸ்கூலில் வந்து என்கிட்ட இப்படி அன்வான்டாக பேசுனீங்கன்னா பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சா எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசினா திட்டுவாங்க. இனிமேல் என்ன நீங்கள் பார்க்க வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேசுனதவே நீங்கள் மறந்துடுங்க. இனிமேல் சகானோட ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியாது. நான் வரேன். மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? சகானா, காற்றை போர்வையில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? டேய் என்னாச்சுடா? ஏன் சகானா பேசாம போறான்? எனக்கு என்ன தெரியும், எனக்குமே ஒண்ணுமே புரியல. நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? அது எப்படிடா ஒரு 14 வயசு பொண்ணால ஒரு பையன்கிட்ட சகஜமா பேச முடியும் நீ நினைக்கிறியா? அது என்ன உழவ வேணாலும் எடுத்துட்டு போகட்டும், அது முடியாதுடா. இல்லடா, சகானா இப்படி பேச மாட்டா. எனக்கு அது தெரியும். நான் பழகுனது கொஞ்ச நாள் தான், ஆனா அவ மனசை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறா, அதை என்கிட்ட அவ பாக்குறா. எனக்கு அது புரியுது. ஆனா இப்போ அவ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறானா,
அதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. இது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, லைஃப்ல இதுவும் ஒன்று. போகலாம். டேய் ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பொண்ணால் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க முடியாதுடா. அது வந்து சின்ன பொண்ணுடா. நான் உங்ககிட்ட நேற்று என்ன சொன்னேன், நீ என்ன வேணாலும் ஏற்றுக்குவேன், அந்த பொண்ணால் ஒரு சின்ன விஷயத்தினாலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு. இப்போ அதான் நடந்திருக்கு. எனக்கு மனசு சரியில்லை. வா, நம்ம காலேஜ் போகலாம். சரிவா. பாசத்தில் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? ஓகே, நேற்று தான் ஏபியா டீம் பிரித்தோம். இப்போ ஏ டீம் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பி டீமுக்கு இன்னைக்கு தான் நாங்கள் ஒர்க் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாரும் தான் பி டீம், ஓகேவா? சார், ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இல்லை சார், இப்போ நம்ம புதுசாக எடுத்திருக்க இந்த ப்ராஜெக்ட், ஐ மீன் இந்த ப்ராடக்ட்டுக்கான இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட் வந்து தேவைப்படுவாங்க. இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு, ஐ மீன் டேட்டா என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு ஆளை போடணும்ல சார்? வெயிட், இப்பதான் நாங்க எக்ஸ்பிளைனே பண்றோம். இதுக்கு மேல தான் அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன, முதல்ல பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தடவை நம்ம கம்பெனி எடுத்திருக்க இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ட்ரிஸ், ஐ மீன் கணக்கு எல்லாமே கொஞ்சம் கூட விட்டு போகாம கரெக்டாக என்ட்ரி போடணும். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்போம். அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் இது சரி பண்ணவே முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இது ரீஎன்ட்ரி போட முடியாது. ஒன் டைம் நீங்கள் சிஸ்டமில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே தான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்து எந்த தப்பு பண்ணிடக்கூடாது. உங்களோட கவனம் எல்லாம் வேலையிலே இருக்கணும்னு நான் முழுசாக கேட்டுக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான டிசைன்ஸ் அண்ட் ரேட், அப்புறம் வந்து ஆன்லைன் மார்க், இது எல்லாமே வந்து நீங்க கரெக்டா பர்ஃபெக்ட்டா கொடுக்கணும். உங்களோட அவுட்புட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ப்ரெசன்டேஷனும் இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சார், இதுக்கு பாயிண்ட் எல்லாம் இருக்கா சார்? ஏன்னா டீமை ஏபியா பிரிச்சுட்டீங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வேற இதுலேருந்து ஒர்க் கொடுத்துருப்பீங்க, இப்போ எங்களுக்கு வேற இதுலேருந்து ஒர்க் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக பாயிண்ட் வச்சிருப்பீங்களா அப்படி கேட்குறேன். கண்டிப்பாக இருக்கு. டீமோட ஹெட்டுக்கு தான் அது எல்லா பாயிண்ட்டுமே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி கூட இதுல இருந்து நாங்கள் எச் பண்ணி தருவோம். அப்போ ஓகே மேம். சார், யார் சார் ஹெட்டு? மாமா சொல்லுவார். ஓகே, ஏ டீமுக்கு வந்து ரங்கநாதனை போட்டுட்டேன். அவர் வந்து ஒர்க் ஸ்பேசஸ்லாம், பிளேசஸ்ஸு, அதை சூஸ் பண்ணுறது, ப்ரொடக்ட்டுக்கான நேம் வைக்கிறது, இது எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அதனால ஏ டீமுக்கு அவரை போட்டுட்டேன். பி டீமுக்கு வந்து யாருக்கும் தெரியல. சீக்கிரம் சொல்லுங்க சார். பி டீமுக்கு வெண்பா, அந்த ஃபைல் கொடுங்க. நான் கையில் வச்சிருக்கிறதா சார்? கொஞ்சம் பார். கொடுங்க. அதில் தான் நான் யார் ஹெட்டாக போடணுன்னு டைப் பண்ணி வச்சிருந்தேன். கொடுங்க. கொடுக்குறேன் சார். இந்தாங்க சார். யாருன்னா? ஹாய் ஹாய் ஹாய், சாரி மாமா, வாங்க வாங்க. சாரி, நான் முன்னே வரணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக நான் தான் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண சொன்னேன். இப்போ நானே லேட்டாக வந்துட்டேன், சாரி. எதுக்குப்பா சாரி சொல்றீங்க? பரவாயில்ல. மாப்பிள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மாமா. என்ன பண்ணணும், எப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும்னு எல்லாத்தையும் நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படியும் இந்த டீமுக்கு நம்ம ஒரு ஹெட் வைப்போம்ல, அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஓகே ஓகே, கரெக்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களே. சரி, நானே ஹெட்டை சொல்கிறேன். கொடுங்க கிட்ட ஃபைல். கொடுங்க மாமா. வெண்பா, யாரா இருக்கும்? எவனுக்கு தெரியும்? நான் இங்கே தான் நிற்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்களா என்ன? நானும் உங்களை மாதிரி ஆஃபீஸில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறவன் தான்டா. ஓவராக பண்ணுவீங்க. எனக்கு என்னமோ நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி இங்கே ஒர்க் பண்ண யாருனாலே முடியாது. நீ கொஞ்சம் மூடுறியா? நீ ஒர்க் பண்ணுற லட்சணம் எப்படின்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க மாமா நீங்களே. சரி, ஓகே. ஹலோ எவ்ரிபடி. சரி, ஓகே. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான என்ட்ரி, அப்புறம் பாயிண்ட்ஸ், ஏபி டீமுக்கான பாயிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் எம்டி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த ஆஃபீஸோட சிஇஓவா உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஒர்க். ஏ டீமும் பி டீமும் 2 டீமாக பிரிஞ்சிருக்கீங்க. இப்போது இந்த 2 டீமில் அதிகமான பாயிண்ட்ஸ் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மந்தோட சேலரியை எச் பண்ணி கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இப்போ இந்த டீம் நம்ம பிரிச்சிருக்கோம், ஓகேவா? இப்போ அந்த டீம்ல, ஐ மீன் ஏ டீம்ல வந்து ரங்கநாதனை போட்டிருக்கோம். அவரோட ஒர்க் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் போட்டிருக்கோம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவங்கள போடணும்னு எந்த குறிக்கோளும் இல்லை.
இப்போ பி டீமுக்கும் கண்டிப்பா ஒரு ஹெட் வந்து தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா இங்கேயும் அதே தான் பண்ணுவேன் நான். இதுக்காக என்னை போடல உன்னை போடலன்னு யாரும் கோச்சுக்க கூடாது. ஓகேவா? சீக்கிரம் சொல்லுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். வேலை பார்க்கறது இல்லையா? அறிவுரே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஆய முறா. ஓகே ஓகே, ஹெட்டை யாரும் சொல்றதுன்னா அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ பி டீமோட ஹெட் யாருன்னா அம்மா உங்களுக்கு ஏதாவது தெரியும்? நான் அந்த ஃபைலை தான் பார்க்க போனேன் யார் போட்டிருக்காங்கன்னு. அதுக்குள்ள மாமாவே வந்துட்டாரு. என்ன பண்றது? ஸோ அவரே சொல்லட்டும். அப்படி யாரா இருக்கும்? வெயிட் பண்ணி. ஹெட் யாருன்னா வெண்பா. நானா? உனக்கு என்ன தெரியாது, நீ மூடு. சத்தியமா எனக்கு தெரியாது, நீ சாத்திட்டு நில்லு. சார் நானா? ஆமா வெண்பா, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சார் என்ன? அப்பா என்னப்பா, இங்க வேற யாருமே உங்களுக்கு கிடைக்கலையா? யார ஹெட்டா போடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாப்பா? ஏய் ஜனனி, ஏன் கோவப்படுற? அவர் கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அது எப்படி மாமா பர்టిక్యులரா அந்த பொண்ணு போடுறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. ஜனனி, நீ வேணா அந்த ஃபைலை பாரு. இங்க அதிகமான ஸ்கோர் யாருக்கு இருக்கு நீ வேணா பாரு. நான் நேர்மையா தான் நடந்துக்கிறேன். என்ன, நான் கரெக்டா தான் பண்றேன். என்ன, அந்த பொண்ணு இந்த டீமோட ஹெட்டா இருந்தா கண்டிப்பா பி டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஏ டீம் தோத்து போகணும்னு நான் சொல்லல. ரெண்டு பேரோட ஒர்க் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி ஒரு டீமே. என்னப்பா இது ஆபீஸ் விஷயம்ப்பா, இப்படியாப்பா முடிவு எடுப்பீங்க? எனக்கு புரியுது, ஆபீஸ் தான். ஆனா இதுலயே அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கணும். அப்படின்னாதான் யார் டேலண்ட் ஆனவங்கன்னு அவங்களுக்கே புரியும். அதனாலதான் சொல்றேன். ஜனனி, மாமா சொல்றது சரிதான். இதுக்கு மேல வேற என்ன? என்னமோ பண்ணுங்க. வெண்பா, நீ தான் பி டீமோட ஹெட். ஓகேவா? நாளிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க. என்னி 1 வீக்குக்குள்ள இது அத்தனையும் முடிக்கணும். ஓகேவா? இப்பவும் சொல்றேன், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடும், கேன்சல் ஆயிடும். உங்களால இதை பண்ண முடியுமா? ஒரு உண்மையான விஷயம் சொல்லட்டுமா சார்? இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை சார். ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமையில நான் வளர்ந்து நிற்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பேன். ஏன்னா இந்த ஆஃபீஸ்க்கு இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக என் மூலிமா நான் வாங்கி தந்துடுவேன். நீங்கள் நினச்சதை விடவே ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாமல் வரும். நம்பிக்கை இருக்குமா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒர்க்கை பீஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணி முடிக்கிறதுக்காக. ஓகே, நீங்கள் தான் இந்த டீமோட ஹெட். ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே? உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க. மறுபடியும் சொல்லிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. சின்ன மிஸ்டேக் பண்ணி அவங்களுக்கு அது போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடும். இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் பற்றி இது வந்திருக்கு. பயம் வேணாம் சார், என்கிட்ட விட்டிங்களா நான் பார்த்துக்கிறேன். ஓகே மாப்பிள்ள. ஆமாம், இதுக்கு மேலே மற்ற ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன? சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. ஓகே காய்ஸ், இப்போ உங்கள் டீமோட ஹெட் யாருன்னு தெரியும். ஏன்னா நாளையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 1 வீக்குக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும். ஏ டீம் ஃபர்ஸ்ட் முடிப்பீங்களா, பி டீம் ஃபர்ஸ்ட் முடிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒர்க்கோட ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும். அப்புறம் வெண்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். எம்டிக்கு கூட இந்த உரிமை கிடையாது. ஆஃபீஸோட சிஇஓ உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இதை பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஓகே, எனக்கு கொடுத்த வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பர்ஃபெக்டாகவும் முடிப்பேன் சார். இது நான் எடுத்திருக்க ஒரு ரீவேலேஷன் கூட. ஓகே, இதே எனர்ஜியோட எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். வெண்பா, நீங்க மட்டும் இருங்க. நீங்க போய் சீக்கிரம் சிஸ்டம்லாம் ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சார். வாழ்த்துக்கள் ரீ. நன்றிகள் பல. எனிவே வெண்பா, சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேவா? சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதவியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, 1 வீக் தான். 1 வீக்குக்குள்ளே உங்களால் எவ்வளோ ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். ஏன்னா முக்கியமாக கணக்கில் தப்பு விட்டுறாதீங்க. கணக்கு தான் மெயின். டேலி மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஐ நோ. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. ஓகே, நோ ப்ராப்ளம் சார், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகே. கார்த்தி, நீயும் சாரி சொல்லணும் நிறைய டைம் நினச்சிட்ட. ஆனால் உனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இப்போ இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இந்த ப்ராஜெக்டையும் இந்த ப்ரெசன்டேஷனையும் இவ அழகாக பண்ணி முடிச்சு பி டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்னோட சாரியை அழகான மூமெண்ட்டாக உனக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுதான் சாரி சொல்கிறதுக்கு சரியான மூமெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாரும் முன்னாடி சாரி சொல்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம்தான். கண்டிப்பாக சொல்கிறேன். இது அந்த ஆக்சிடென்ட் கேஸோட ஃபைல் ஆச்சு. இப்போ அவங்க இயரில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலையா? சரி, ஹாரன் கிட்ட சொல்லி
இதை முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலாக்குள்ளேயே இன்னும் என்ட்ரி போடாம வச்சிருக்காங்க. வர வர என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை தான் என் கேபினுக்கு வர வேணாம்னு சொல்லி அட்மின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தானே, அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்டாஃப், ஐ மீன் நீங்கள் இங்கே அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டராக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் காரணமாக இருக்க விரும்பலை. ஸோ இனிமேல் நீங்கள் கேபினுக்கு வர வேணாம். ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறதோ இல்லை இந்த ஃபைல்ஸில் எனக்கு சைன் வேணும்னு சொல்லி என்கிட்ட வர்றதோ இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சைன் வாங்கணும் அப்படின்னா அட்மின்கிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா மகதி டாக்டர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க, நான் அதை பார்த்துப்பேன். வேறு வழி இல்லை, என்கிட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோட லேண்ட்லைன் கால் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் கூட கால் பண்ண வேணாம். உங்களுக்கு இனிமேல் நான் கோஆர்டினேட்டாக கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கோஆர்டினேட் வேணால் நீங்கள் வேறு டாக்டரை பார்த்து கோஆர்டினேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமேல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். என்னால் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இந்த பிளேஸில் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் வேணாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தான் நான் ஃபைல் கொண்டு வந்திருக்கேன்ல, இதில் சைன் பண்ணி கொடுக்கலாமே. நோ அபிநயா, நீங்கள் மகதிட்டே கொடுங்க. நான் உங்ககிட்ட அதை ரீட் பண்ணிவிட்டு நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஃபைல் பார்த்தீங்களா, அதனால நான் அதை ரீட் பண்ணிட்டு தான் சைன் பண்ணணும். ஸோ நான் ரீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்க தேவையில்ல. நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணவும் அவசியம் கிடையாது. இனிமேல் எது வந்தாலும் மகத்திட்ட கொடுங்க. ஓகே, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, என்னோட ஹாஸ்பிட்டலில் உங்களோட சேவை வந்து தொடங்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னால் அது எந்த விதத்துலையுமே தொடங்கலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். வேணாம் வேணான்னு நான் இருந்த நீதானே என்னை இழுத்து விட்ட. போடி போடின்னு நான் துரத்த வம்புல நீதானே மாட்டி விட்ட. நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட. கருப்பா இருந்த என் இரவ கலரா மாத்தி புட்ட. என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. உள்ள இருந்த என் உசுர வெளிய மிதக்க விட்ட. வேணாம் வேணான்னு நினைக்கலே, நானும் உன்னை வெறுக்கலே. காணோம் காணோன்னு நீ தேட, காதல் ஒன்னும் தொலையலே. ஒன்னா இருந்த ஞாபகத்தை நெஞ்சோட சேர்த்து வச்சு, தனியா இருக்கும் வலிய மட்டும் தனியா அனுபவிச்சேன். பறவையின் சிறகுகள் பிரிஞ்சாதான் வானத்தில் அது பறக்கும். காத்திருந்தால் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும். சரி, ஒரு ஆளை பார்த்து ரொம்ப வருஷாச்சு. போய் அந்த ஆளை பார்த்துட்டு வருவோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாலே எப்போதான் இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்குங்கிற மாதிரியே இருக்கு. வாங்கி காட்டுறேன்டா, காட்டுறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது. இவன் ஏன் லேபர் ரூமில் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணான்? அவனோட ஃபீலிங்ஸ் அப்படியே பழையபடி பார்த்தது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான்? அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? ஒன்றுமே புரியல. இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு எமோஷ்னலாக பேசிட்டோமா? அவன் கெட்டவனாக இருந்திருந்தா அவன் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவன் நல்லவனா கெட்டவனா? ஸோ காட், மண்டை பிக்குதே அப்படி. சரி, இதை நம்ம அப்புறமா யோசிப்போம். இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இப்போது நமக்கு ஒர்க் தான் முக்கியம். நேற்றே பாதியிலே போயிட்டோம். இன்னைக்கு ஒர்க்கை பார்த்து முடிக்கணும். சரி, நம்ம என்ன மாபி, என்ன ஞாபகம் இருக்கா? நீ எப்படிமா மறந்துருப்ப? மறக்கக்கூடிய ஆளா நீ? சரி, நான் உட்காந்துக்கிறேன். ஆக்சுவலா எப்போதும் என்னோட கான்வெகேஷன் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இருக்கிறாரு சத்யன், மிஸ்டர் சத்யன். அவரை தான் பார்க்க வருவேன். ஆனா அசிஸ்டண்டா யாரோ ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்க யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்து பார்த்தா நீ
சரி. ஆ, என்னதான் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டராகவே இருந்தாலும் ஒரு காலத்துல எங்க வீட்டு பொண்ணு இல்ல, அதனால மதிச்சு பேசுறேன்னு அப்படி அதான் வந்திருக்கேன். என்னம்மா அபி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? ம், ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும். என் டியூட்டி இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னம்மா மருமகளே, நான் இப்படி பார்த்தா நீ வீட்டுக்கு தானே வந்திருக்கணும், நீ ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க? யாருக்கு யார் மருமக? ஏமா நீ எங்க வீட்டு மருமக தானே, அதுவும் மூத்த மருமக. அப்படி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கியே, அப்போ ஒரு மாமனார நான் கேள்வி கேட்கணும்ல, அதான். அப்படியா? நான் உங்க வீட்டு மூத்த மருமகளா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. திமிர் பாரு. புருஷனும் பொண்டாட்டியும் சொல்லி வச்ச மாதிரியே என் முன்னாடி திமிரா தான் நடந்துக்கிறது. அதானே, அவன் ரத்தம் உனக்குள்ளேயும் தானே இருக்கு, அதனால உனக்கு இந்த திமிரு இருக்கதான் செய்யும். என்ன அபிமா, வேற மாதிரி பேசுறாப்புல இருக்கு, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி. வேற மாதிரி பேசணும், வேற மாதிரி நடந்துக்கணும், வேற மாதிரி நாசமா போகணும்னு தான் நீங்க நினைச்சீங்க. அப்புறம் என்ன என்ன அபி வேற மாதிரி பேசுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன அபி ஒரு மாமனாருங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு மாமனாரா மகளும் மருமகனும் நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் அப்படியா நினச்சிங்க? நான் தான் வாழவே இல்லையே, அப்புறம் எப்படி? ம், என்னம்மா அபி நல்லா இருக்கியா? நீ வாழாமல் போனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நல்லவர் மாதிரி வீட்டுக்கு வாழவான்னு கூப்பிட்டா நான் அப்படி வர்றது? அதானே பார்த்தேன். உன் மேலே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னதான் அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், எனக்கு உண்மையாக இல்லாமல் போயிருந்தாலும், உன் மேலே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. இப்போ அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போட்டு வாங்கினேன். அதுக்கு ஏற்றாப்புல நீயும் திணற. நீ திணறதை பார்த்தா தான் என் லைஃப்பில் நீ ஏதோ ப்ளே பண்ணியிருப்பேன்னு எனக்கு பயங்கர டவுட்டாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இப்படி பேசினா மட்டும்தான் உன் ரியாக்ஷனை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் நினச்சது மட்டும் உண்மையாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நீ ஏதாவது விளையாடி இருந்த உனக்கு அப்புறம் இருக்குது. இது வரைக்கும் என் லைஃப்பில் நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ திணறதையும் நீ முழிக்கிறதையும் பார்க்கும்போது தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு நல்லாவே புரியுது. கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஏ அபி, நான் எதுவும் பண்ணல, தேவையில்லாம அதை யோசிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓ அப்படியா? நீங்கள் எதுவும் பண்ணலையா? சரி ஓகே மாமனாரே, நான் வரட்டுமா? நீ இப்பதான் மாமனாருமே கூப்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன திடீர்னு? அது இது வரைக்கும் கூப்பிடணும்னு தோணலை, இனிமே கூப்பிடணும்னு தோணுது, அதனால் கூப்பிடுறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு கூட வரணும்னு தான் தோணுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. மூ. ஏய் என்ன என்ன நீங்கள் சார்னு கூப்பிடும்போது கோவப்படுறீங்க, மாமனாரேன்னு கூப்பிடும்போது இன்னும் பயங்கரமாக கோவப்படுறீங்க. அப்போது நீங்கள் தான் ஏதாவது ப்ளே பண்ணீங்களா? ம், ஏய் நானும் ஒன்றும் பண்ணல. ஓ ஒன்றும் பண்ணலையா? சரி ஓகே. சரி மாமா, எனக்கு கேஸுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் இருக்குது, நான் வரட்டா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான்லாம் ஓவரா பண்ணலை, என்ன நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நீங்கள் போகிறீங்களா? சர்வர் எக்ஸ்ட்ரா லான்ச். அட பெரியப்பா, வாங்க பெரியப்பா. வாரண்டா மகனே. என்னடா மகனே, எப்ப பாரு பார்ல இருக்க? ஓ, நான் ஏன் பார்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா பெரியப்பா? புருஷனும் பொண்டாட்டியும் ஆட்டிடியூட் காட்டுறதுல ஒரே மாதிரி. இவனுக்கு வேணும் டைவர்ஸ் பண்ணாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வேணும்னு இருக்கானுங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க பெரியப்பா. என்ன தேடுவீங்க? ஏன்டா மகனே, நீ எவ்வளவு பெரிய டாக்டர், நீ ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டேனா? நீ எப்படி பேஷண்ட் பாப்ப? என்ன பெரியப்பா, நான் எப்படி பார்த்தா நீங்க எனக்கு இன்னும் நல்லா போதை வர்ற மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்து இன்னும் லான்ச் அடிடா அப்படின்னு தானே பெரியப்பா சொல்லணும். இது என்ன பெரியப்பா அக்கறையா பேசுறீங்க? அதுக்காக இல்லப்பா பெரியப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, அங்க நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயும் என்னை தேடி பாருக்கே வந்துட்டீங்க. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க, என்ன வேணும்? கொஞ்சம் பாசமானவனா நடந்துக்கணும்னு நினைச்சேன், விட மாட்டீங்கடா. எனக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் தான் வேணும். எப்ப எழுதி கொடுக்க போறேன்? ஓ ஹாஸ்பிட்டல் வேணுமா? கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? டேய் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் பண்றீங்க குடும்பத்தோட. என்ன பெரிய பண்ணீங்க? எங்களோட சாம்ராஜ்யமே ஹாஸ்பிட்டல் தான், அது எப்படி பெப்பா உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை பெரியப்பா.
என்னவ குடிச்சிட்டு இருக்கான், எப்படியாவது எதையாவது பேசி ஹாஸ்பிட்டல் வாங்கிடலான்னு பார்த்தா இவன் குடிச்சானே இல்லையானே தெரியலையே, போதையில இருக்க மாதிரி தெரியல. என்ன பெரியப்பா நான் குடிச்சனா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போதையே இல்லாம இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏய் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லைன்னா அதான் பெரியப்பா, எனக்கு என்ன தெரியாதா? ச்சீ, என்ன மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் பெரியப்பா, மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா? டேய் 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 உனக்கு கொன்னுடா. ஹாஸ்பிடல்ல எழுதி கொடுக்க முடியுமா முடியலடா? அது மாதிரி சொல்லுடா. ஓ ஹாஸ்பிட்டல்ல கேட்டிங்களா? அதாகப்பட்டது பெரியப்பா, ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்க முடியாது பெரியப்பா. டேய் சர்வர் இங்க வா. சார் சார் என்னையா சார் அடிச்சீங்க? டேய் அவனுக்கு கொக்கோலா குட்டியா இல்ல வேற என்னடா கொடுத்த அவனுக்கு? சார் அவர் இந்த பாருக்கு ரெகுலர் கஸ்டமர் சார், அவர் எப்போதும் என்ன வாங்குவாரோ அதான் சார் கொடுத்தேன். சொல்ல போனா எக்ஸ்ட்ரா லான்ச் சார் வாங்கி அடிச்சாரு, எக்ஸ்ட்ரா 3 லான்ச் கொடுத்தேன் சார் அவருக்கு. டேய் அவனுக்கு கொடுத்த அதே வெங்காய சரக்கு எனக்கு எடுத்துட்டு வாடா. போடா. இதை முன்னே சொல்ல வேண்டியதானே சார், இதை ஏன் சார் அடுத்து சொல்றீங்க? வலிக்குது சார். போய் எடுத்துட்டு வா.